You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை மீண்டுமாய் சந்திப்பதில் எனக்கு மிகவும் சந்தோஷம். தொடர்ந்து தேவனுடைய வசனங்களை தியானிப்பது நமக்கு ரொம்ப பிரயோஜனமாகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறதை நான் உணர்கிறது போல கேட்குற நீங்களும் உணர்வீர்கள் என்பதை நம்புகிறேன். காரணம், போன பகுதியில் நாம் வசனங்களை தியானிக்கும் போது உபதேசம் ரொம்ப முக்கியம், அதுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். இயேசு உபதேசங்களுக்கு நிறைய பேர் செவி கொடுக்காமல் போனார்கள். அவர்களை குறித்து என்ன பேசினார் என்பதை ஏராளமான வசனங்களோடு கூட போன பகுதியில் நம் மத்தியில் ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா நிறைய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அப்போ வசனத்தை நாம் ஆராய்ந்து அறிவதனாலும் வசனத்தை கேட்பதினாலும் இந்த உலக வாழ்க்கையில் மாத்திரம் பலனோடு கூட இருப்பது அல்ல, அதுக்கு பிறகு நித்திய காலமாக தேவனோடு கூட சஞ்சரிக்கக்கூடியவர்களாகவும் தேவனோடவே இருக்கக்கூடியவர்களாய் நாம் மாற்றப்படுவோம் என்பதை வேதத்தில் நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, நீ நித்திய ஜீவனை அடைய வேண்டும், இல்லையானால் ஆக்கினி தீர்ப்பு அடைய வேண்டும். இது நித்தியமாக ஜீவனாக இருக்க போகிறது, இது நித்தியமாக ஆக்கினி தீர்ப்பாக இருக்க போகிறது. நாம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டுமானால் இயேசுதான் வழி. அவர் சொன்ன போதனைகளை கை கொண்டு நடந்தால்தான் நாம் பிரவேசிக்க முடியுமே தவிர வேறு எந்த முறையிலும் நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதல்ல. நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், கம்யூனியன் எடுக்கிறோம், பாடுறோம், ஆராதிக்கிறோம், உபவாச கூட்டங்களை வைக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், நிறைய இடத்துல ஊழியத்துக்கு கூட சேர்ந்து போகிறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம செய்தாலும் வசனத்தின்படி நடக்கிறோமா என்பதை தான் தேவன் கவனித்து கொண்டே இருக்கிறார். அந்த வசனத்தின்படி வாழ நம்மளை அர்ப்பணிக்கும் போது தான் உண்மையாகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையான காரியங்கள் இந்த உலகத்தில் செய்வது மாத்திரமல்லாமல் அந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கக்கூடியவர்களாய் நம்மை மாற்றி அமைப்பதற்கு அவரே சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எனவே இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து உங்களுக்கு வசனங்களை அறிவிப்பதற்கே தேவன் உதவி செய்கிறபடியால் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதுவும் தேவனால் பிரசித்தி பெற்ற, அதாவது தேவனால் பயன்படுத்தப்படுகிற உபதேசத்தில் தேறினவர்களாய், உபதேசத்தில் அதாவது முதிர்ச்சி அடைந்து ஏராளமான வருஷங்கள் கர்த்தருக்காக ஊழியம் செய்து பல காரியங்களை ஆலோசித்து தேவனோடு கூட இணைந்து வாழக்கூடிய அனுபவங்களில் போய் இந்த வசனங்களை அவர்கள் மூலியமாய் நாம் கேட்கும் போது நிறைய காரியங்களுக்கு நேராய், வசனங்களுக்கு நேராய் கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல் இந்த நிகழ்ச்சியில் நம் மத்தியில் ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா தான் தொடர்ச்சியாக நம் மத்தியில் வசனங்களை பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நான் இந்த நாளிலும் வர வைக்கிறேன். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். தொடர்ந்து இந்த வசனங்களை வாசிப்பதற்கு தேவன் இரக்கம் செய்கிறார். போன நிகழ்ச்சியில் உபதேசத்தை குறித்து பேசினீங்க. நிறைய காரியங்களை யோவான் எழுதின சுவிசேஷத்திலையும் ரோமருக்கு எழுதின நிருபத்திலையும் நிறைய காரியங்களை நீங்கள் எங்களுக்கு சுட்டி காண்பித்தீர்கள். ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. இந்த முறை இந்த நிகழ்ச்சியில் அதை தொடர்ச்சியாக என்ன பேச போகிறோம் பாஸ்டர்? தேவன் கற்றுக் கொடுக்கிற உபதேசம் என்னவென்றால், ஆண்டவர் வாயை திறந்து சொன்னார், சரி, ஆனால் அதே நேரத்தில் செய்தார். ஆமாம், வெறும் வார்த்தையில் மட்டும் அவர் சொல்லுகிறவர் அல்ல, செயல்களில் செய்கிறவர், செய்தார். குறிப்பாக ஜனங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தார், மனம் திரும்புதலை பற்றி சொன்னார், ஏராளமான சத்தியத்தை சொன்னார். ஆனால் அந்த செய்தியை கேட்டு திரளான கூட்டம் வரும்போது அவர் அவங்கள வெறுமையாக அனுப்பலை. செயல்களில், செயல்னா என்ன? கிரியை செய்தார், கிரியை செய்தார். இப்போ பசியாக ஒருத்தவங்க வராங்க, எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்களுக்கு ஆலோசனை சொல்லிட்டு சரி ஓகே நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்புறதில்ல. அவங்க ரொம்ப நேரம் இருக்காங்கன்னு தெரியுது, அவங்க பசியாக இருக்காங்கன்னு தெரியுது. அவங்க சூழ்நிலையை பார்த்து இயன்றதை கொடுத்து அனுப்பணும். அதை போல் ஆண்டவர் நற்கிரியை செய்கிறவராய் காணப்பட்டார். அப்போஸ்தலர் 10:38 நமக்கு தெரியும். அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசு பரிசுத்த ஆவியினாலும் அக்கின வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டார். பிதாவாகிய தேவன் என்னோடு கூட இருந்தார்னு பலமுறை சொன்னார். என்னை அவர் தனியாக இருக்க விடலை. அதனால் அப்படி அவர் கூட இருந்ததுனால அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அதனால தான் அவர்கிட்ட நற்கிரியை, துர்க்கிரியை செய்கிற சாத்தானின் காரியம் நிறையா இருக்கும்போது நல்ல காரியத்தை செய்கிற ஆண்டவர், அதனால தான் கூட்டமாக அவர்கிட்ட வந்தாங்க. அப்படி கூட்டமாக வந்ததுனால தான் பிரதான ஆசாரியரும் வேதப்பாரகரும்
பரிசேயர் போன்றவர்களும் மூப்பர்கள்லாம் சேர்ந்து பிளான் பண்ணாங்க. நான் நல்லதை உபதேசிக்கிறேன், என்னை கொல்ல பார்க்குறீங்கன்னு இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம். நான் நல்லதை தான் சொல்கிறேன், நீங்கள் என்னை கொல்ல பார்க்குறீங்களே அப்படின்னு சொல்லி. அப்போ இவர் அப்போ அந்த கொல்ல பார்க்குற அந்த கூட்டம் என்ன பண்ணாங்க, ஒரு வார்த்தை சொன்னாங்க, இவனை இப்படியே விட்டா நல்லது இல்லையே, இவனை அப்படியே விட்டுட்டா நல்லதே இல்லை, இவன் உலகமே அவன் பின்னாடி போயிடும் போல் இருக்கு, நம்முடைய யூத சமுதாயமே அவனை பின்பற்றி, ஏன்னா அவன் பேசுறதே விகற்பமாக இருக்கு. இன்னைக்கும் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்மளை குறித்து அந்த பயம் இருந்துதான் இருக்குது. கண்டிப்பாக அதனால தான் எதிர்த்துட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன, நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. எல்லாம் உறுதியாய் ஒரு நாளில் வெளியே வந்து நிற்க போகிறாங்க. அன்னைக்கு தான் அதை நம்ம பார்க்க போகிறோம். தெரிஞ்சுக்கிட்டதுனால. ஆமாம். அறியாமை உள்ள காலங்களில் எப்படி இருந்தாங்க, இது நல்லது எது கெட்டது எது என்பதை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு ஜனங்களுக்கு நல்லா தெளிவாகிறது. இன்னைக்கு நம்ம யாரையும் தப்பாக பேசுறதில்ல. அரசியல்வாதிகள், கல்வியாளர்கள், மேதைகள், அவங்கெல்லாம் இன்னைக்கு பைபிளை கோடிட்டு காட்டுறாங்க. ஆமாம். இப்போ சிலர் சொல்கிறாங்க, ஏன்பா சர்ச்சை உடைக்கிறீங்க, ஏன் ஊழியர்களை துன்புறுத்துறீங்க. ஏன்னா கிறிஸ்தவங்க என்ன பண்ணாங்க, தெளிவான புரிதல் உள்ள தலைவர்கள், நம்ம சபையெல்லாம் விட்டுருங்க, நம்முடைய மிஷினரிகள், நம்முடைய தலைவர்களை விட்டுருங்க, இதற்கு அப்பாற்பட்டு இருக்கிற சூழ்நிலையை பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க, இன்னைக்கு கிறிஸ்தவங்க இல்லைன்னா கல்வி குறைவு, ஸ்கூல் இல்லை, கிறிஸ்தவங்க இல்லைன்னா லைட்டே இல்லை. அதை போல் என்னென்ன எல்லா கண்டுபிடிப்புக்கு பின்பதாகவும் இயேசுவை அறிந்த ஒரு மனிதன் இருக்கிறார், இல்லை ஒரு மனுஷி இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் இது எங்கே, அது வேறு எங்கே போய் பார்த்தோம்னாக்கா அதுலேருந்து தான் அது வந்திருக்குது. தேவன் ஞானம் தந்து அவங்களுக்கு அதை கிருபையை நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்போது அதெல்லாம் பெற்றுக்கொண்டவர்கள் இன்றைக்கு விளக்கம் எழுதுகிறாங்க, இது அவர்கள் அல்ல, அவர்களுக்குள்ளே சாத்தான் கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். அதனால தான் இந்த பட்டிமன்றம் பேசுகிறவங்க வேதத்தை முன்னிறுத்தி சொல்கிறாங்க. என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால், கிறிஸ்தவர்கள் இல்லாவிட்டால் இன்னைக்கு இந்த ஏழை எளிய மக்கள் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, கிறிஸ்தவங்க நல்லது செஞ்சிருக்காங்க, நற்கிரியைகள் செய்திருக்கிறாங்க. அன்னை தெரேசா அவர்களை குறித்தெல்லாம் அவங்க போல யாரும் செய்ய முடியாது. அந்த தொடு நோயாளிகளை தொட்டு இது அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அதனால் அவங்க செய்த அந்த காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு அநேகருக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது. அப்போ நித்திய ஜீவனுக்கு பிரவேசிக்கணும்னா இப்போ நான் சொல்கிற விஷயம், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகள் செய்ய வேண்டும், நல்ல காரியம் செய்யணும். இப்போ வெளிப்படையாக வார்த்தைகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. சோர்ந்து போகக்கூடிய அளவுக்கு நிறைய மீடியாவிலையும் யார் யார் வாயை திறக்கக்கூடாது அவங்கெல்லாம் பேசுகிறாங்க, ஆண்டவரை திட்டுறாங்க, வேதத்தை குற்றப்படுத்துகிறாங்க, நன்மை செய்கிற அல்லது நற்கிரியை செய்கிற ஊழியர்களை கேவலமாக பேசுகிறாங்க. அதனால் பவுல் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ரோமர் 2ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனம், ரோமர் 2:7 பவுல் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார் சொல்லிட்டு, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். தெளிவாங்க ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது. அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிக்க போறாரு. கண்டிப்பா. நல்லது செஞ்சா நன்மைக்கு ஏற்ற பலன், தீமை செய்தால் அதற்கேற்ற பலன். ஆனா உங்களுக்கு நான் சொல்றேன், யாருக்கு? ரோம திருச்சபை மக்களுக்கு அன்றைக்கு சொல்லும் போது இன்றைக்கு நமக்கு அது பாடமாக இருக்கிறது. கண்டிப்பா. வருங்கால சந்ததி தெளிவடைந்து என்ன செய்ய வேண்டும், வெறும் வாயில மட்டும் பேசினா போதுமா? இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை ஆசீர்வதிக்கிறார், உபதேசத்தை அறிவிக்கிறான், அது வேற. சில சந்தர்ப்பத்தில் சிலருக்கு நாம் உதவி செய்ய வேண்டிய நிலைமைகள்லாம் இருக்குது. ஆனால் இப்போ குறிப்பாக நீங்கள் இருக்கீங்க, உங்களுடைய நீங்கள் ஆரம்ப கால சூழ்நிலை இதெல்லாம் எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். ஆமாம். எவ்வளோ கஷ்டம்லாம் இருந்திருக்கு, குடும்ப சூழ்நிலைங்க. இன்றைக்கு நீங்கள் அநேகரை
ஊழியத்தில் உருவாக்குவது மட்டுமல்ல, அநேக ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் ஒரு பிள்ளைகளாக நீங்கள் எடுத்து ஒரு ஹோம் வச்சு அவங்கள மற்றவங்களாம் முடிச்சுட்டு அங்கங்கே அனுப்பிடுவாங்க. அவங்கள கூட வச்சு அவங்களுக்கு பராமரித்து எல்லாமே செஞ்சு நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறத நான் பார்க்குறேன். அப்போது வாயில் பிரசங்கம் பண்ணுறது மட்டும் இல்லை, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது அந்த பாரத்தை தெய்வம் கொடுத்ததுனால ஒரு நல்ல கிரியை செய்கிறீங்க. கல்யாணம் கூட நடத்தி வைக்கிறீங்க. படிப்பு அவ்வளவு செலவு பண்ணி யாரும் படிக்க வைக்க மாட்டாங்க. ஒரு 10வது படித்த பிறகு அனுப்பிடுவாங்க. ஆனால் நீங்கள் மேற்படிப்பு படிக்கிறதுக்கு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம கண்ணால் பார்க்குறோம். அப்போ இது நல்ல கிரியை. சொல்லு மட்டும் இல்லை, டிவியில் மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துறது மட்டும் இல்லை, இதெல்லாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்க, உங்களுக்கு தெரியும், நீங்கள் சொல்ல விரும்ப மாட்டீங்க. ஆனால் நாம் கண்ணால் பார்க்குறோம், அதனால் சொல்லுகிறோம். நற்கிரியை. ஆனால் எத்தனையோ பேர் சோர்வு அடையக்கூடிய அளவுக்கு வார்த்தைங்க சொல்லியிருப்பாங்க, என்னென்னவோ சொல்லுவாங்க. அதனால் பவுல் சொல்கிறாரு, சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணால் மட்டும் போதாது. நான் ஜெபம் பண்ணுறேன் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு இல்லாமல், ஜெபம் பண்ணால் மட்டும் போதாது, நற்கிரியைகளை செய்ய வேண்டும். இப்படி நல்ல காரியத்தை செய்தால் என்ன ஆகும்னு சொன்னால், மகிமை, கனம், அழியாமை அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு. அப்போ நித்திய ஜீவனோடு ஒப்பிடப்படுகிற வார்த்தை என்னன்னு சொன்னால் க்ளோரி, மகிமை. இது நித்திய ஜீவனுக்கு போகிறது. மகிமை. 2வது கனம், அழியாமையை தேடுகிறவர்கள். அப்போ அழிந்து போறவங்க என்ன செய்யறாங்கன்னா உலக மகிமை, உலக கனம் இதை தேடுவாங்க. ஆனா ஆண்டவருக்காக வாழுறவங்க, உபதேசத்தை அறிந்தவங்க, உபதேசத்தை கற்றுக் கொடுக்கிறவங்க, ஆண்டுடைய வார்த்தையை உள்வாங்கி செயல்படுறவங்க, தங்களுக்கு விரும்புறதில்ல. ஆனா ஆண்டவர் அந்த நல்கிரியை செய்யறவங்களுக்கு என்ன செய்யறாரா? மகிமைப்படுத்துகிறார். ஆண்டவரே அந்த மகிமையை கொடுக்கிறார். கண்டிப்பா உண்மையா கர்த்தருக்காக வாழுறவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. இந்த கையில செஞ்சுட்டு இந்த கையில தெரியாது, அதை போல தங்களை மறைச்சிக்கணும்னு பார்ப்பாங்க. ஆனா தெய்வம் அவர் நீதியுள்ள தேவன். அவர் நாம மகிமைக்காக ஒரு காரியத்தை நாம செய்தால் அதை பிரதிபலன் என்ன அப்படின்னு சொன்னா மகிமை, கனம், அழியாமை, தேடுகிறவளுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் என்பதாக. இப்போ பைபிளில் நிறைய வார்த்தைகள், அதற்கு ஆதாரங்கள் இருக்கு. கடந்த இதில் நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு பரிசேயன் வீட்டுக்கு ஆண்டவர் போனார், விருந்துக்காக போனார், கூப்பிட்டாங்க. அவன் பெயர் சீமோன். ஒரு பெண்ணு அந்த வீட்டில், பாவியான ஒரு பெண்ணு அங்கே போயிட்டு, அவள் பாவியா இருந்ததுனால அவருடைய அந்த தைலத்தை உடைத்து ஊற்றி, மார்க் 14 படிக்கிறோம், குறிப்பாக 6ஆம் வசனம், மார்க் 14:6 அதில் அந்த பகுதி படிக்கும்போது அங்கே என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், அந்த பெண் எல்லாத்தையும் அந்த தைலத்தை உடைச்சி ஊற்றி தலைமுடியினால் அவருடைய பாதங்களை துடைத்து, அது ஒரு பெரிய சர்ச்சை, ஒரு குழப்பமே வருது. அழைத்த மனுஷனும்னு சொல்கிறான், கூட இருக்கிறவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க, ஒரு முறுமுறுப்பு ஏற்படுகிறது. ஆனால் இதெல்லாம் தெரியாத ஒரு பெண்ணு தன்னுடைய பாவம் தொலைஞ்சா போதும், நம்ம நிறைய பாவம் பண்ணிட்டோம், இந்த பாவத்தை போக்கக்கூடிய ஒரே ஒருவர் அவர் தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. எங்கெங்கேயோ போயிருப்பாங்க, அவங்க வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, பாவம் தொலைய ஒரே ஒரு வழி இயேசு தான் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு வாலிப பெண்ணு தான், ஒரு பெண்மணி, சமுதாயம் ஒதுக்கிடுச்சு, மற்றவங்களாம் ஒதுக்கின பிறகு அவள் தலை நிமிர முடியாமல் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ இப்படி செய்ததனால மற்றவங்க கேவலமாக பேசின போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். மார்க் 14:6 அந்த இப்போ நம்ம நற்கிரியைங்கிற வார்த்தையில் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நற்கிரியை, நித்திய ஜீவனை அடைய வேண்டுமானால் நல்ல காரியத்தை நாம் செய்யணும். அப்போ இதில் 14:6 ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எல்லாம் முறுமுறுக்கிறாங்க, 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே, அப்படியெல்லாம் முறுமுறுத்த போது மார்க் 14:6 அதில் இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டுருங்கப்பா, அவளை விட்டு விடுங்கள்,
ஏன் அவளை தொந்தரவு படுத்துறீங்க? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். அவள் விரும்பினது தான் வாழ்க்கையில் ஒரு பாவத்துக்கு நிவர்த்தி கிடைக்கும்னு போயிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. வேற வழி தெரியல. தான் வாழ்க்கையில் இன்னைக்கு சமாதானம் வேணும். ஆனால் அவள் போய் செஞ்சது, அவர் பாதத்தில் என்ன செஞ்ச, சிரசில் தைலத்தை ஊற்றினதாக பார்க்குறோம். ஆனால் இப்படி அந்த பெண் செய்த காரியத்தை மற்றவர்கள் சரியாக புரிஞ்சிக்காமல் பேசுனதுனால அங்கே ஆண்டவர் அவங்களுக்கு பதில் கொடுக்கிறார். அவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். அப்புறம் அதன் பிறகு அவளை குறித்த சாட்சி இன்னும் நிறைய சொல்கிறாரு. என்ன அவள் செய்தா? நான் தான் உங்ககிட்ட இருக்க போகிறதில்ல, நான் சீக்கிரம் போயிட போகிறேன். ஆனால் அவள் செய்த காரியம், ஏன்னா அந்த இடத்துல நடக்கிற சூழ்நிலை என்ன அப்படின்னா, ஏழைகளுக்கெல்லாம் இவர் தரித்திரர்களுக்கு விற்று கொடுத்துருக்கலாமே, இது எவ்வளோ விலை உயர்ந்ததாச்சு அப்படின்லாம் நிறைய பேர் பேசுகிறாங்க. ஒரு வருஷத்துக்கு சம்பாதித்தால் எவ்வளவு? அவ்வளவு காசு. அது அவ்வளோ காசு. அந்த பெண்ணு அதை ஒரு பொருட்டா நினைக்கல. பொருட்டா நினைக்கல. அதை கொண்டு வந்து பாதத்தில் ஊற்றிட்டாலே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் முறுமுறுக்கிற நேரத்தில் அவர் உடனே சொல்கிறாரு, ஏழைகள் எப்போவுமே உங்கள் நடுவில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் எப்போவுமே செய்ய முடியும், ஏன்னா நான் உங்களோடு கூட இருக்க மாட்டேன், நான் போயிட போகிறேன் அப்படின்றத அவங்க அந்த நேரத்தில் ரொம்ப தெளிவாக புரிஞ்சு கொள்ளலை. கூட இருக்கிறவங்களே அதெல்லாம் நடந்து முடிகிற வரைக்கும் புரியல. எப்போ அவர் உயிரோடு கூட எழுந்து வந்து அந்த அடுத்த 40 நாட்கள் அவங்களோடு கூட எல்லாவற்றையும் பேசி பலப்படுத்தினாரோ அப்போது தான் அவர் ஏற்கனவே சொன்ன காரியங்கள் எல்லாம் உறுதியானது, கரெக்டானது என்பதை நம்பி உலகம் முழுவதும் வந்து பிரவேசித்தார்கள். ஆனால் அந்த டைமில் அவங்களுக்கு புரியல அது. அப்போ அந்த நேரத்தில் அந்த சொல்கிறாரு, அவள் எல்லாத்தையும் ஒடிச்சு ஊற்றி அவள் இப்படி பண்ணிட்டாள் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பக்கம் முறுமுறுப்பு எல்லா இடத்துல ஏற்பட்டாலும், இயேசு அவளை ஆசீர்வதித்ததும் இவளை குறித்து உலகம் முழுவதும் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவள் பெயர் சொல்லப்படும், இவள் செய்த இந்த செயல் சொல்லப்படும். அதில் அவர் ரொம்ப பிரியப்பட்டார் என்பதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். சில காரியம் வெளிப்படையா இருக்கும், புகழ்ச்சி வரும். சில காரியம் மறைவா இருக்கும், யாருக்கும் தெரியாது. ஆனா இவள் செய்தது வெளிப்படையா யாருக்கும் தெரியல. அவள் அங்க செஞ்ச ஒரு வீட்டுக்குள்ள ரகசியமா செய்த விஷயம் அது. ஆனா ஆண்டவர் அதை பப்ளிசிட்டி பண்ணியிருக்கிறாரு, வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அப்படின்னா அந்தரங்கத்தில் செய்ததை வெளியரங்கமாக்கி இருக்கிறார். அப்போ நற்கிரியை அவசியம். அப்போ ஆண்டவர் விரும்புறது என்ன? நாம் பிறருக்கு நாம் வந்து நல்லது செய்யணும். ஏதாவது தொந்தரவு கொடுக்கக்கூடாது. நாம் ஏதாவது ஒன்று பண்ணணும். இதை தான் ஆண்டவர் மத்தேயு 25 அதிகாரத்தில் தெளிவாக விளக்கி காட்டுகிறார். ஒரு 4 காரியங்களை வைத்து 4-5 காரியம் இருக்கும். 25 அதிகாரத்தில் இந்த காரியத்தை விளக்கம் 33 40 வரைக்கும் விளக்கி கூறுகிறார். மத்தேயு 25 என்ன சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? செம்மறியாடு வலது பக்கத்துல, வெள்ளாடு இடது பக்கத்துல நிறுத்துவார். ஒரு உபதேசத்தை சொல்லி வந்துட்டு வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இந்த ராஜ்யம் தான் நித்திய ஜீவன். ஆமென். நீங்க உங்களுக்கு அதுக்கு தான் இப்ப நாம உங்களுக்கு நான் உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்ப இந்த இடத்துக்கு போகணும்னா வெறும் உபதேசத்தை வாயில பேசுறது மட்டும் இல்ல, சில காரியத்தை செய்யணும். கிறிஸ்தவங்க செய்யணும். மற்றவங்களாம் செய்யறாங்க, அது வேற. ஆனா வசனத்தை அறிந்து செய்யறது அது வேற. அப்ப சொல்லிட்டு சொல்றாரு, ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, நான் பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். அப்போ பசியா இருக்கிறவர்களுக்கு முடிந்த வரைக்கும் நம்ம சாப்பாடு கொடுக்கணும். நமக்கு இருக்கிற பலத்தை வச்சு கொடுக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நான் பசியா இருந்தேன், எனக்கு ஆகாரத்தை, ஆனா யாருமே அவருக்கு சாப்பாடு கொடுக்கல. ஆனா அவர் சொல்றாரு 2வது ஒரு வார்த்தை, நான் தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். சமாரியா ஸ்திரீ இடத்துக்கு போகும்போது தாகத்தை தீர்க்கிறேன்னு அவர் சொன்ன உபதேசத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவர் தாகத்தை கொஞ்சம் தண்ணி கொடுமான்னு கேட்டதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கூட அந்த அம்மா கூட கொடுக்கல. நீ யூதனா இருக்க, நான் சமாரியாளா இருக்க, அது எப்படி இது முடியும்? ஒண்ணு தண்ணி கொடுக்கல. ஆனா நான் தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள் அப்படின்றார். தன்னை அந்நியன்னு சொல்றாரு. என்ன சேர்த்து கொண்டீங்கன்றாரு.
வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரத்தை கொடுத்தீர்கள். கொடுத்தீர்கள். நான் வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்றார். உடனே நீதிமான்கள் சொல்றாங்க, ஆண்டவரே நாங்க எப்போ இவங்க ஒன்றும் செய்யலையே. இப்போ இந்த காரியத்தை சொல்லும்போது ஆண்டவருக்கு யாருமே ஒன்றுமே பண்ணலை. இப்போ இந்த சொல்லப்பட்ட வரிசைப்படி ஒன்றும் பண்ணவில்லை. அப்போ அவங்களுக்கு கேட்குறாங்க, நாங்கள் ஒன்றும் பண்ணலையே, எப்படி ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு எப்போ பசியாக பார்த்தோம், போஜனம் கொடுத்தோம், தாகம் உள்ளவராக எப்போ பார்த்து உங்கள் தாகத்தை தீர்த்தோம், அந்நியராக உம்மை எப்போ நாங்கள் சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவர்களாக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதியுள்ளவர்களாகவும் காவலில் இருக்கிறவர்களாகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய, மிகவும் பெரியவராகிய இல்ல, ஆமா சிறியவர்களாகிய, மிகவும் பெரியவங்க, இன்னைக்கு நிறைய பேர் அவங்களோட தான் பழகுவாங்க. மிகவும் பெரியவர்களாகிய அந்த இடங்கள் போதும் நமக்கு, அந்த நட்பு போதும், அந்த ஐக்கியம். மிகவும் பெரியவர்கள். ஆண்டவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தம் உள்ளது. மிகவும் சிறியவர்கள்னா யாருன்னா இயலாதவர்கள், தங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, தேவை நிறைந்தவர்கள், தாகம் உடையவர்கள், பசியோடு கிடக்கிறவங்க, துணி இல்லாத இருக்கிறவங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, அவங்கள நினைவு கூறுங்கன்னு சொல்கிறாரு. கிறிஸ்தவம் என்பது இதை பின்பற்றணும். அப்போ அதான் சொல்கிறாரு, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில். அப்போ என் சகோதரன் சொல்வது காரணம் அவரை பின்பற்றுகிற ஊழியர்களையும் குறிக்கும். ஒரு உபதேசத்தை கை கொண்டு நடக்கக்கூடிய, கை கொண்டு உபதேசத்தை கற்றுக் கொடுக்கிறவர்கள், உபதேசத்தை கை கொண்டு. அதான் ஒரு முறை கேட்டாங்க, அந்த அவங்களுடைய ஃபேமிலி எல்லாம் வந்து கேட்கும்போது, நம்ம அடிக்கடி ஞாபகம் வரும்போது சொல்கிறோம், உங்கள் சகோதரர்கள் வந்திருக்காங்க, உங்கள் அம்மா யார், எனக்கு அம்மா யார், என் சகோதரர் யார், என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவங்க தான். ஆமாம், நான் பிதாவின் சித்தம் செய்ய வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆமென். நான் சொல்ற உபதேசத்தை கேட்டு, ஆமென், என் பிதாவின் சித்தத்தை யாரு செய்யறாங்க அவர்கள் தான் என் சகோதரர், ஆமா, என் சகோதரி, ஆமா அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். அப்போ நல்ல கிரியை சிலர் வந்து சொல்லிட்டு தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம ஒரு காரியம் சிலது நம்ம பேசியிருக்கிறோம், சிலது வந்து வெளிப்படையாக ஒரு 100 பேருக்கு செய்ய வேண்டிய சில சூழ்நிலை இருக்குது. ஒரு சாப்பாடு கொடுக்கணும், அது எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் செஞ்சாகணும். எல்லாருக்கும் இல்லை, அந்த 100 பேருக்கும் தெரியும். சிலருக்கு ரகசியமாக நம்ம செய்ய வேண்டிய காரியம் இருக்கும், அது எல்லாருக்கும் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இந்த உண்மையாய் ஆண்டவரோடு இருக்கிறவங்க, ஆண்டவருடைய உபதேசத்தை கை கொள்கிறவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்நானம் எடுத்தவங்க, தேவனுடைய வழியில் நடக்கிறவங்க வெறும் பெயருக்கு கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. ஒருவேளை ஏழ்மையாக சிலர் இருப்பாங்க, ஆசை இருக்கும், அவங்களுக்கு ஆசை இருக்கும், அவர்களுக்கு செய்ய முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, கண்ணீரோடு ராத்திரி பகலாக, ஏழைகள், எளியவர்கள், அனாதைகள், திக்கற்ற பிள்ளைகள்னு. ஆனால் சிலரை வந்து ஆண்டவர் ஆசீர்வதித்திருப்பார். யாருக்காவது கொஞ்சம் அவங்களுக்கு நாம் இந்த சொல்லப்பட்டதின்படி சில காரியங்களை செய்ய முடியும், அவர்களுக்கு கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஏன்னா அப்படி செய்யும்போது தான் நாம் அந்த அழியாத வாழ்வுக்கு போக முடியும். அப்போ இந்த இடத்துல சரி, இன்னொன்று இதை சொல்லும்போது கடைசியாக ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்கிறாரு, கீழே 41 சொல்கிறாரு. 41 முன்பு பார்த்ததான அதை அப்படியே அடுத்த கட்டமாக திருப்பி சொல்கிறார். சரி, வேறு பக்கம் ஒரு கூட்டம் இப்படி இருக்குது, அவங்களுக்கு இது நடக்கும். இப்போ மறுபக்கத்தில் நிற்கிற கூட்டம், அதாவது 2 ஆடு வகைகளை பிரிக்கிறார். செம்மறி ஆடு, வெள்ளாடு. அப்போ இந்த 2 பேரும் செம்மறி ஆடு யார் என்பதையும் வெள்ளை ஆடு யார் என்பதையும் ரொம்ப குறிப்பிட்ட அவைகளே நமக்கு. செம்மறி ஆடுன்னு சொல்ற கூட்டம் எது? அவருடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கிறவங்க, உபதேசத்தின்படி வாழுறவங்க, ஆண்டவரை பின்பற்றுகிறவங்க,
அவர் எதை விரும்புகிறாரோ அதை நிறைவேற்றுறவங்க. அவங்களுக்கு என்ன, அதை கை கொள்ளாதவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்ட்டு அதை வருஷப்படுத்தி சொல்லிட்டு இதை அப்படியே சொல்லிட்டு வர்றாரு. கடைசியில் 46ஆம் வசனத்தில் 45 படிக்கிறோம் பாருங்க. அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய இவர்களில் ஒருவனுக்கு, அங்க சகோதரர் என்றாரு, இங்க அந்த வார்த்தை சொல்லல. நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கு நீங்க செய்யல, எனக்கு செய்யல என்று மெய்யாகவே உங்களுக்கு சில எபிரேயர்ல ஒரு வசனம் இருக்கு, தங்களை அறியாமல் சிலர் தேவ தூதர்களையோ உபசரித்ததுண்டு, நல்லது செய்ததுண்டு. அதனால சில நேரத்தில் ஆண்டவர் அனுப்பி வைப்பார் சில ஆட்கள் கிட்ட. சிலரே போ 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 உங்களுக்கு தொல்லையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு திராணி இருக்கும்போது, உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்ய தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. யாருக்கு நம்ம செய்யணும்னு கடவுள் நமக்கு உணர்த்துவார். இன்றைக்கி நிறைய பேர் அதை செய்யறதில்லை, ஆனால் செய்யணும். ஏழைகளை, வசதி உள்ளவங்களுக்கே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இல்லை, அப்படிப்பட்ட ஏழ்மையானவர்களுக்கு செய்யணும். இந்த கடைசி வசனம், அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். அப்போ இன்னைக்கு சொல்லப்படுற வார்த்தை என்ன? நித்திய ஆக்கினை வேணும்னா நம்ம ஒண்ணுமே செய்ய வேணாம், எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், ஒன்றும் இல்லை. நம்ம நித்திய ஜீவனுக்கு போகணும்னு சொன்னா இப்படி தான் வாழணும். அப்போ எப்படி வாழணும்? இன்னைக்கு இப்போ இந்த செய்தியில் கேட்டது போல நம்மால் இயன்றதை நாம் பிறருக்கு ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது ஒரு பக்கத்தில் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும், அதே நேரத்தில் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். அவங்களுக்கு தான் நித்திய ஜீவன். அப்போ இந்த பகுதியில் நாம் தொடர்ந்து நிறைய வசனங்களை நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வரோம். நிறைய காரியங்களை ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்து கொண்டே வருகிறார். வசனத்தில் ஏராளமான காரியங்களை இயேசு கிறிஸ்து போதித்திருக்கிறதையும், அவர் ஊழியம் செய்த அந்த 3 வருஷ காலத்தில் நிறைய சம்பவங்கள் நடந்ததை 4 சுவிசேஷ புத்தகத்திலையும் ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். இன்னும் ஏராளமான காரியங்கள் உண்டு. ஏன்னா வசனத்தை தோண்ட தோண்ட அதுக்குள்ளே இருக்கிற எல்லா வல்லமையான காரியங்களும் நமக்கு தென்பட்டு கொண்டே இருக்கும், புதிதாக வெளியே வரும். அதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அப்போ நீங்கள் ரொம்ப நல்லா தெரிந்து கொள்வீர்கள். ஆனால் இந்த பகுதியில் விளைக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் நம்ம சோர்ந்து போகாமல் எப்போது நற்கிரியைகளை செய்ய வேண்டும். அப்படி நற்கிரியைகளை செய்யும் போது நம் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கக்கூடியவர்களாய் மாற்றப்படுவோம் என்பதை இயேசு போதிக்கிற காரியங்களை இந்த பகுதியில் பார்த்துருக்கிறோம். நம்முடைய அன்பு போதகரவங்க நம்ம மத்தியில் வந்து தன் நேரத்தை செலவு பண்ணி கர்த்தருடைய வசனங்களை நமக்கு போதித்து தந்திருக்கிறாங்க. இந்த பகுதியில் அவங்க நம்மோடு கூட எல்லாவற்றையும் ஒதுக்கி வந்தபடியால் அவங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். மீண்டுமாய் அடுத்த பகுதியோடு கூட அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். நித்திய ஜீவனை குறித்து தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். உலக வாழ்க்கை தற்காலிகமானது, எப்போ வேணாலும் முடிந்து போகலாம். அது நித்தியத்துக்குரியது. அதுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமானால் உபதேசத்தை கை கொண்டிருக்க வேண்டும். சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்ய வேண்டும். நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வோம். தேவனோடு இருங்கள், அவருக்காகவே வாழுங்கள், அவருக்குள்ளே வாழுங்கள். வசனத்தை கேட்பது மாத்திரமல்ல, அதன்படி நடப்பதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆவியானவர் பலன் தருவார், முன்னேறி கடந்து போவதுக்கு உதவி செய்வார். அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வரை நாங்கள் தற்போது உங்ககிட்ட விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.